இந்த மியூசிக்கை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த மியூசிக் ஒன் ஆஃப் த கோட்டட் மியூசிக். சாதாரணமாக ஒரு பாட்டு பிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ரிங்டோனாக வைப்போம், இல்லை காலர் டியூனாக வைப்போம். ஆனால் இந்த பாட்டை ரிங்டோனாக வச்சாங்க, காலர் டியூனாக வச்சாங்க, வீட்டு காலிங் பெல்லில் வச்சாங்க, வண்டியோட ரிவர்ஸ் டியூனுக்கு கூட வச்சுருந்தாங்க. நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இதுதான் ஏர்டெலுடைய பிராண்ட் டியூன், கம்போஸ்ட் பை ஏஆர் ரஹ்மான். இந்த மியூசிக் நம்மளுடைய சைல்டுஹுட் நாஸ்டால்ஜியாவை அப்படியே நமக்கு ஞாபகப்படுத்தும். இன்றைக்கி இந்த மியூசிக் எங்கேயுமே யூஸ் பண்ணலையேன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதுதான் இல்லை. ஈவன் இன்றைக்கி கூட இந்த மியூசிக்குடைய ஃபாங்க் வெர்ஷனை மாடிஃபை பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரீல்ஸுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆடுக்காக போடப்பட்ட இந்த மியூசிக் அந்த ஆடை தாண்டி, அந்த பிராண்டை தாண்டி, ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியவே தாண்டி இன்றைக்கி நிற்கிது. இந்த மாதிரி ஒரு மியூசிக் இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. It's nice. You want to add something more? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். Bye bye, Tata, goodbye.